வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம், சுஸ்வாகத்தம். இது ஜி தமிழ் வழங்கும் நம்ம வீட்டு சமையல். நான் உங்களுடைய ஹரிகிருஷ்ணன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டிஷ் சமைக்க போறேன். டீட்டெயிலா செஞ்சு காட்டுறேன். இதோட பேரு பன்னீர் டிக்கா. கேள்விப்பட்ட பேரா இருக்குல்ல, அதான் சமைக்க போறேன். ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. எல்லாமே இந்த மண் சட்டியில தான் செய்யறேன். இதனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம். என்ன, சாப்பிட தயாராயிட்டீங்களா? ஏய், யார் அது கட் சொன்னது? நீங்களாம் யாரு? எதுக்கு கட் சொன்னீங்க? வர வர யார் கட் சொல்றதுன்னு ஒரு விவசாய இல்லாம போயிடுச்சு. ஹலோ மிஸ்டர், நாங்க கார்ப்பரேஷன்ல இருந்து வரோம். கார்ப்பரேஷன்ல இருந்து வந்தா கட் சொல்லுவீங்களா? சார் யார் சார் நீங்க? எதுக்கு ஷூட்டிங் நிறுத்துறீங்க? யோ, நீ செக்யூரிட்டி தானே? கேட்ல நின்னு உன் வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாம எதுவும் பேசாத. இங்க உங்களுக்கு ஷூட் பண்றதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? பர்மிஷன் இல்லாம ஷூட் பண்ணா நாங்க இப்படி தான் நிறுத்துவோம். சார், இது பிரைவேட் அபார்ட்மெண்ட். கார்ப்பரேஷன்ல பர்மிஷன் வாங்குறதுக்கு இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இல்ல. ரைட்டுங்க. ஆனா அபார்ட்மெண்ட் அசோசியேஷன்லயாவது பர்மிஷன் வாங்கிருக்கணும்ல. மடி என்னன்னு பாரு. நான் போய் பாக்குறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். என்ன நாங்க பாக்குறோம். வாங்க. நீங்க பர்மிஷன் வாங்காம ஷூட் பண்றது தப்பு தானே? சார் எக்ஸ்கியூஸ் மீ. நாங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வேணும்னா எங்க ஃபிளாட்டோட அசோசியேஷன் செக்ரட்டரி கிட்ட பேசுங்க. சார் மாறி நிக்க. கேளுங்க. சாரே, இங்க யாருக்கும் எந்த ஒரு குழப்பமும் இல்ல. இது ஹரிசாரோட ப்ரோகிராம். ஒரு குழப்பம் இல்ல, அது பாட்டுக்கு நடக்கட்டும். சார், நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? யார் கொடுத்தது? இந்த அபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒருத்தர் தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இங்க ஷூட்டிங் எடுக்கிறது தொந்தரவா இருக்கு, கொஞ்சம் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? டெஃபினட்டா நாங்க யாரும் இல்ல சார். பரிமளம்மா. சார், நேனவில்லை சார். நான் கொடுக்கல சார். சார், கண்டிப்பா நம்ம அபார்ட்மெண்ட்ல யாரும் கொடுத்திருக்க மாட்டாங்க சார். அதே மாமா, இது உங்க வேலை தானா? நான் இல்லம்மா. சார், இன்னைக்கு லைவ் டெலிகாஸ்ட் ஷூட்டிங் உடனே ஆரம்பிச்சாகணும். ஆமா சார், ஏகப்பட்ட பணத்தை முடக்கிருக்கேன். சேனலுக்கு வேற பதில் சொல்லணும். அதெல்லாம் உங்க பிரச்சனை. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இங்க ஷூட்டிங் நடத்தக்கூடாது, கிளம்புங்க. ஹரி சார், நீங்க சொன்னீங்கன்னு தான் இந்த ஃபிளாட்டுக்கு வந்தோம். இப்போ இப்படி தேவையில்லாத டென்ஷன் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சார். சார், தயவு செஞ்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா சார், பார்த்து பண்ணுங்க சார். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சார், நான் இந்த ஃபிளாட்ல தான் இருக்கேன். இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்ல மாதிரி, என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறவங்க. கண்டிப்பா இவங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க சார். இங்க ஷூட் பண்ண அலோ பண்ணுங்க சார். ஆமா சார், ப்ரோக்ராம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கெட்ட பேர் ஆயிடும் சார். அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்ல. கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஷூட்டிங்கை நிறுத்திட்டு பேக் பண்ணிட்டு போறீங்களா இல்ல கேமராவை சீஸ் பண்ணட்டுமா? முதல்ல எல்லாரும் கிளம்புங்க. சார், ஸ்டாப் இட் சார். திஸ் இஸ் நாட் ஃபேர். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த ஃபிளாட்ல யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதெல்லாம் சொல்ல முடியாது மேடம். எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க எங்க ஷூட்டிங் நடத்தக்கூடாது, அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசாதீங்க. அப்புறம் கேமரா எல்லா திங்ஸையும் சீஸ் பண்ணிட்டு போயிடுவோம். சார், தட்ஸ் இட். திஸ் இஸ் தி லிமிட். நீங்க பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க. மேடம், கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஹலோ, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைங்க. உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம். எடுங்க. சார், என்ன சார் நீங்க அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க சார். அவங்க வேணும்னே ஷூட்டிங்க ஸ்டாப் பண்றாங்க சார். అవును சார், உங்களுக்கு வேண்டாதவங்க தான் யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். അതെ സാർ, ഉണ്ണേട്ടാ ആ ആൾ ആരാണെന്ന് കണ്ടുപിടിച്ച് ഉടനെ അസോസിയേഷനിൽ നീക്കണം. ஆள் யாருன்னு அறிஞ்சா ஒற்ற சவுட்டும். மேடம், கொஞ்சம் தள்ளிக்கோங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஆளுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு சாரே அப்செட்ல இருக்காரு. என்ன பண்ணலான்னு அவருக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க. சார், லைட்லாம் எடுத்து வச்சு பேக்கப் பண்ணிடலாமா சார்? என்ன பேக்கப்? யோ, நீ பேக்கப் பண்றதுல ஏரியா. உனக்கு என்ன? நீ ஈஸியா சொல்லிடுவ. ப்ரொடியூசர் கேட்டா நான் தானே பதில் சொல்லணும். சார், டென்ஷன் ஆகாதீங்க சார், எல்லாம் சரியாயிடும். என்னத்த சரி பண்றது? ஒழுங்கா ஸ்டுடியோல ஷூட் பண்ணிருக்கலாம். ஹரி சார் பேச்ச கேட்டு இங்க வந்தது ரொம்ப தப்பா போச்சு. அதான் ஹரி சார் பேசிட்டு இருக்காருல்ல சார், எல்லாம் சரியாயிடும். 5 மினிட்ஸ்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம். எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்ல. சார், என்ன சார் பிரச்சனை? சொல்லுங்க சார், ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, நீங்க? என் பேர் பவித்ரா. நானும் இதே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். ஃபிளாட் நம்பர் PH3.
என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நானும் பாக்குறேன். அது வந்து மேடம், ஹரி சாரை வச்சு ஒரு குக்கிங் ஷோ ஷூட் பண்ண வந்தோம். வந்த இடத்துல ஷூட் பண்ணக்கூடாதுன்னு ப்ராப்ளம் ஆயிடுச்சு மேடம். அதான் விஷயம். ஹரிசா சொல்லி தான் இங்க ஷூட் பண்றதுக்கே வந்தோம். இப்ப யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணதுனால கார்ப்பரேஷன் ஆளுங்க ஷூட் பண்ணக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கே ஃபுட்டேஜ் கொடுத்தாகணும், இல்லைன்னா மேடம் எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதான் மேடம், எங்களுக்கும் பிரச்சனை ஆயிடும், ஹரி சாருக்கும் கெட்ட பேர் வந்துடும். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல, டென்ஷன்ல இருக்கோம் மேடம். ஹரி சாரும் பாவம் அந்த கார்ப்பரேஷன் ஆபீசர் கிட்ட போராடிட்டு இருக்காரு. ஓஹோ, இதான் உங்க ப்ராப்ளமா? சரி, இதுக்கே சார் டென்ஷன் ஆகுறீங்க? யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா ப்ராப்ளம் இல்லல? ஐயோ மேடம், அது யாருன்னு தெரிஞ்சா கால்ல விழுந்தாத நான் ஷூட்டிங் பண்ணிட மாட்டேனா? அது யாரு என்னன்னு யாருக்குமே தெரியல. அந்த ஆபீசர் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஹரி சார் நெய்பர்ஸ் யாரும் பண்ணலன்னு சொல்றாங்க. அப்ப யார் தான் பண்ணான்னு தெரியல. 4-5 பிளாட்னா கண்டுபிடிச்சிடலாம். மொத்தமா 40-50 பிளாட் இருக்கு மேம். இப்ப என்ன உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண ஆளு யாருன்னு தெரியணுமா, இல்ல ஷூட்டிங் தடை இல்லாம நடக்கணுமா? ஐயோ, ஷூட்டிங் நடந்தா போதும் மேடம். அதுக்கு சிம்பிளான ஒரு ஐடியா இருக்கு. நான் சொல்ற மாதிரி செய்றீங்களா? சரி, ஒரு பேப்பர்ல எங்க அபார்ட்மெண்ட்ல ஷூட்டிங் நடக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லன்னு ஒரு 40 பிளாட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கிருங்க. சார், எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னா கார்ப்பரேஷன் ஆளுங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ஆட்டோமேட்டிக்கா அப்ஜெக்ஷன் இல்லன்னு ஒதுங்கி போறாங்க. சூப்பர் மேடம், சூப்பர். இந்த ஐடியா எங்களுக்கு தோணாம போச்சு. அதான் நமக்கு வரலல, விட்டுருங்க. மேடம் என்ன காப்பிரைட்ஸா கேட்க போறாங்க? சீக்கிரமா மேடம் சொன்ன ஐடியாவை வச்சு ஷூட்டிங் ஆரம்பிங்க சார். சார், நீங்க போய் வேலைய பாருங்க. ஆமா, ஸ்கிரிப்ட் பேட் எங்க? சிவா கிட்ட இருக்கு சார். டேய் சிவா, வா. ஆமா, இப்போ என்னன்னு எழுதுறது? சார் கொடுங்க, நான் எழுதி தரேன். கூட போடுங்க. இந்தாங்க சார். சூப்பர் மேடம், தேங்க்யூ சோ மச். சரி, இப்ப எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கி ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வேலையை பாருங்க சார். ஓகே மேடம், வாங்க நாம போய் வேலையை பார்க்கலாம். வாங்க. వాట్? వేసుకున్న మేకప్ అంతా వీణా పోయింది. இது பாருங்க பரிமளம்மா, இரிட்டேட் பண்ணாதீங்க. நானே ஷூட்டிங் நடக்கலன்னு எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன். இப்போ உங்களுக்கு மேக்கப் போட்டதுதான் ஒரு குறையா? ப்ளீஸ். അപ്പപ്പ എല്ലാം കുഴപ്പത്തിലായി. എന്ത് ചെയ്താലും ഒരേ പ്രശ്നമാവുന്നല്ലോ. അതെ അതെ, എന്തു ചെയ്യും? ஒருவேளை ஷூட்டிங் கேன்சல் ஆகுமோ? கொஞ்சம் இருப்பா, அதான் ஹரி சார் பேசிக்கிட்டு இருக்காருல்ல. சரி. டைரக்டர் சார், என்னாச்சு சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. ஷூட்டிங்க்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க? இல்ல மேடம், ஷூட்டிங் நடத்துறதுக்கு பர்மிஷன் கிடைக்கிறதுக்கான வழி கிடைச்சிருச்சு. என்ன சொல்றீங்க? உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாரோ தானே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஷூட்டிங்கை கேன்சல் பண்றாங்க. ஆமா. இப்போ அதை உடைக்கிற மாதிரி உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் நோ அப்ஜெக்ஷன் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா ஷூட்டிங் ஒரு பிரச்சனையும் இல்லாம நடக்கும். சூப்பர் சார், செம ஐடியா இல்ல? ஆஹா, பரவாயில்ல, நல்ல ஐடியா. ஆக்சுவலி யூ நோ சம்திங், நானும் இந்த ஐடியாவை தான் சஜஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க சார். ஓகே, டைம்ல நாம நோ அப்ஜெக்ஷன் லெட்டர்ல சைன் பண்ணி கொடுத்துடலாம். கொடுங்க சார். இந்தாங்க. இந்தாங்க, நான் சைன் போடுங்க. என்னோட பேர் கீழே போடுங்க. சார், நீங்களும். சார், ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்ல இருக்கிற எல்லாரும் அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெட்டர் நீங்க ஒவ்வொரு வீடா போய் அவங்க கிட்ட பேசி சைன் வாங்குறதா நல்லதுன்னு. அதான் மேடம் பண்ண போறேன். நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா சார்? இல்ல மேடம், நாங்க பாத்துக்கிறோம். சைன் பண்ணுங்க.
வேற யாராவது சைன் பண்ண நீங்க கொடுங்க, இவங்க போடணும். அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பொலைட்டா பேசுங்க சார், ஏன்னா ஷூட்டிங் நடக்கணும்ல. சிவா சார், இருக்கிற அத்தனை ஃபிளாட்லயும் போய் எல்லார்கிட்டயும் நோ அப்ஜெக்ஷன் லெட்டர்ல சைன் வாங்கிட்டு வா. போ, நீங்க வா. ஓகே சார். ஓகே சார். யா ஓகே, Thank you. நான் பாத்துக்கறேன் சார். ஆல் தி பெஸ்ட் சார். ஓகே. ஃபைனலி எப்படியோ ஷூட்டிங்க கண்டினியூ பண்றதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. ஹாப்பி. நான் அப்பவே அதான் சொன்னேன் சார், இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு. நீங்க சொன்னா கேட்கவே இல்ல. சார் வணக்கம் மேடம். வணக்கம். யாரு? என்ன வேணும்? இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க மேடம். என்ன கையெழுத்து? எனக்கு ஒன்றும் புரியலையே. அத்தை, இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயத்துக்காக எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க, நீங்களும் போட்டுருங்க. நான் என்னன்னு அப்புறம் சொல்றேன். அது எதுக்கு பவி? சார் நீங்க போடுங்க, நான் சொல்றேன். யா லைன்ல தான் இருக்கேன். என் அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதான் ஆக்சுவலி என்னன்னா பவி பவி அச்சச்சோ, என்னோட பருப்பு குழஞ்சிர போகுது. இதுல ஒரே ஒரு கையெழுத்து போட்டு போட்டுருங்க மேடம். என்னப்பா? ப்ளீஸ் மேடம் போட்டுருங்க மேடம். பருப்பு குழஞ்சிரும். இது வேற. ஒத்துக்குவாங்களா ஆபீசர் இதுக்கெல்லாம்? இந்தாங்க சார். என்னது? இங்க ஷூட் பண்ண எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லன்னு மொத்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. போதுமா சார்? சூப்பர். அப்ப எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் பொய்யா? அது பொய்யா உண்மையான கண்டுபிடிக்க வேண்டியது உங்க வேலை. ஓகே, இப்போ நாங்க எங்க வேலையை பார்க்கலாமா? போங்க சார். ஓகே சார். ஓகே. ரெடி 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 ரெடி. ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க. என்ன மேடி, பெர்மிஷன் கிடைச்சிருச்சா? ஆமா சார், டைரக்டர் பெர்மிஷன் வாங்கிட்டார் போல. என்ன பேச்சு? வாங்க 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 சீக்கிரம். சார் ஆல் தி பெஸ்ட். ஹரி சார் ரெடியா? ரெடி சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி போயிடலாம். ஓகே சார். மேடி, கிரில் பண்ண போற வெஜிடபிள்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளேல எடுத்து வை. கம் ஆன். ரோல் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். வணக்கம், ஸ்வாகத்தம், சுஸ்வாகத்தம். இது உங்க ஜீ தமிழ் வழங்கும் நம்ம வீட்டு சமையல். நான் உங்க ஹரிகிருஷ்ணன். உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டிஷ் செஞ்சு காட்ட போறேன். இதோட பேரு பன்னீர் டிக்கா. இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, செஞ்சு பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப இங்க செய்ய போறது இந்த மண் பானையில. இதுல ஏன் செய்ய போறேன்னா இதோட ருசி தனியா இருக்கும். அது சாப்பிட்ட பிறகு உங்களுக்கே தெரியும். சோ நம்ம வீட்டு சமையல் ஆரம்பிக்கலாமா? ஹரி சார் ஆரம்பிங்க. எஸ். சோ இந்த பன்னீர் டிக்காக்கு முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னா, டொமேட்டோ எடுத்துக்கங்க, வெங்காயம் எடுத்துக்கங்க, கேப்சிகம். ஹரி சார், கட் 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 கட். ஏய் யாரா ஷூட் போயிட்டு இருக்கும்போது உள்ள நுழையிறது? போய் பார்க்கறேன் சார். என்ன பிரதிபா சார், இவங்க நம்ம நெய்பர் தான். நான் பேசுகிறேன், கவலைப்படாதீங்க. பிரதிபா, இது லைவ்ல போற ஒரு ஷோ. சோ உள்ள வந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நீங்க அந்த பக்கம் போய் நின்னீங்கன்னா நல்லா இருக்கும். சாரி சார். ப்ளீஸ் அங்க வெயிட் பண்ணுங்க. சாரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும்னு கொஞ்சம் ஆர்வத்துல. சாரி சாரி சாரி. நான் பாத்துக்கிறேன் சார். இந்த பிரதிபா உள்ள போய் டிவில முகம் காட்டிட்டான். எப்படியாவது நாம உள்ள போயிட்டு டிவில முகம் காட்டணும். வாங்க மேடம், வாங்க. சாரி சார். இட்ஸ் ஓகே, கேரி ஆன். ரெடி டேக். ரெடி சார். ரோல் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். டைரக்டர் சார் எனக்கு நானோ கொஞ்சம் சும்மா இருங்க. தண்ணி எங்க? சார் நீலா கூட. அதுதான் அங்க போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? அவ மட்டும் போனா பேசாம இருங்க. இங்க இருந்து போனீங்க அவ்வளவுதான்.
கேப்சிகம், டொமேட்டோ அண்ட் வெங்காயத்தை எடுத்து அதை பன்னீர் சைஸ்க்கு சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸா வெட்டுங்க. ஸ்கொயர் பீசஸா வெட்டணும்னா அதை கிரில் பண்ணும்போது ரொம்ப வசதியா இருக்கும். ஆனியன், கேப்சிகம் மாதிரி ஆனியன்ஸையும் நம்ம கட் பண்ணியாச்சு சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸா. ஓகே, அடுத்து நம்ம கட் பண்ண போறது டொமேட்டோ. பன்னீர் டிக்காக்கான முக்கியமான விஷயம் ஆஃப் கோர்ஸ் பன்னீர். சோ கட் பன்னீர் இங்க ஆல்ரெடி இருக்கு. கரம் மசாலா கொஞ்சம் அதிகமா போட்டீங்கன்னா ஸ்மெல் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இங்க மிக்ஸ் பண்ணணும். இங்கதான் இந்த மண் பானை யூஸுக்கு வரும். இதோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். பண்ணி பாருங்க. போமா போகமா டைரக்ட் திட்டுவார். போமா வந்துட்டாங்க ஆளுகளை பாரு. சாரி சார், நான் பாத்துக்கிறேன் சார். இந்த ஸ்கொயர் பீசஸா வெட்டி வச்ச பன்னீரை இதுல நீங்க ஆட் பண்ணணும். பன்னீர் டிக்கா இஸ் கெட்டிங் ரெடி மேம். இந்த கம்பி பாத்தீங்கல்ல, இந்த கம்பியில ஒவ்வொன்னா சொருகணும். ஸ்டார்ட் ரோலிங். இதுல ஆல்ரெடி பட்டர் போட்டு வச்சிருக்கேன். இதுல நீங்க இப்படி ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யம்மி பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை சமைச்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். காட் இட். ஓகே சார், அப்படியே அந்த ஃபினிஷிங் மட்டும் கொடுத்துருங்க. சோ ஜீ தமிழ் வழங்கும் நம்ம வீட்டு சமையல்ல உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த ப்ரோக்ராம்ல திரும்பவும் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பி ஹாப்பி. சூப்பர் சூப்பர் சார். நல்லா இருக்குதா? சூப்பர் சார். நல்லா வந்திருக்கீங்க. வாங்க. அசத்திட்டீங்க. சூப்பர் சார், ரொம்ப பிரமாதம். உங்களுக்கு ஓகே தானே? ஃபேண்டாஸ்டிக். ஹரி சார் கம்ப்ளீட் ஆன ஷோ என்னைக்கு மிஸ் ஆயிருக்கு. ரொம்ப பக்காவா வந்திருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார். எங்க என்னால ஷூட்டிங் நின்றுடுமோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். கடைசி நிமிஷத்துல நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வாங்கி ஆபீசர்ஸ்க்கு கொடுத்து ஷூட்டிங்கை நல்லபடியா முடிச்சிட்டேங்க. இந்த ஷோவுக்கான எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான் சார் போய் சேரணும். ஆமா சார், ஷூட்டிங் மட்டும் நடக்காம இருந்திருந்தா ஹரி சார் ரொம்ப அப்செட் ஆயிருப்பாரு. நீங்க டக்குன்னு ஐடியா பண்ணி அந்த ஆபீசரை துரத்தி விட்டுட்டீங்களே. அமேசிங் சார். ஐயோ, என்ன ரொம்ப புகழாதீங்க. அந்த ஐடியாவுக்கு சொந்தக்காரன் நான் இல்ல. உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சொன்ன ஐடியா தான் இது. யாரா இருக்கும்? யார் ஐடியா கொடுத்தா? யாரு சார்? அது வந்து பேர் மறந்து போச்சு. தெரியல சார். ஆனா பிளாட் நம்பர் ஞாபகம் இருக்கு. PH3 சார். அந்த பிளாட்ல இருக்கிற லேடி தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. அவங்க உங்களுக்கு வேண்டியவங்களா சார்? ஆமாமா, ரொம்ப வேண்டியவங்க தான்.
எவ்ரிதிங் ஓகே சார். ஷூட்டிங் Okay. நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நாங்க வரோம். ஆ வாங்க. okay. எல்லாரும் எல்லாம் பேக் பண்ணுங்க. ஓகே சார். வாங்க. குமார் வாங்க. வந்துட்டேன் சார். கேமரா அப்படி